Hi everyone. So இந்த வீடியோவில் நம்ம ரியல் நம்பர்ஸோட எக்ஸைஸ் 1.1 ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சாப்டரில் என்னெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற டாபிக்ஸ் வந்து பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம், செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக், தேர்ட் ஒன் வந்து ரீவிசிட்டிங் இர்ரேஷனல் நம்பர்ஸ், fourth one வந்து revisiting rational numbers and their decimal expansions. ஸோ இதை பற்றி தான் நம்ம ஃபர்தராக பார்க்க போகிறோம். ஸோ இது ஒன்றும் ஒரு எக்ஸசைஸாக நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸசைஸ் எதை வந்து டீல் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்க்குறோம். ஆல்ரெடி நம்ம யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் அண்ட் லெமா பற்றி பேசியிருக்கோம். ஸோ அதை பற்றி அகைன் கொஞ்சம் பேசிட்டு நம்ம ப்ராப்ளம்ஸ்க்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா பற்றி பார்க்குறோம். ஸோ லெம்மா அப்படின்னா என்னென்னா a proven statement used for proving another statement. ஸோ ஆல்ரெடி ப்ரூவ் ஆன ஸ்டேட்மெண்ட் வச்சு இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ணுறது பேர் தான் லெம்மான்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன ஸ்டேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா given positive integers a and b. ஸோ ரெண்டு பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் வந்து எடுத்திருக்கோம், a and b. There exist unique integers q and r. ஸோ கொடுத்துருக்க ரெண்டு பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்க்கு நம்மளுக்கு ரெண்டு யூனிக் இன்டீஜர்ஸ் வந்து வரும், அதாவது q and r, which satisfies a equal to bq plus r. ஸோ இந்த ரெண்டும் வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஆரோட லிமிட்டும் கொடுத்துருக்காங்க, ஆர் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 அண்ட் லெஸ்ஸர் தேன் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை டீட்டெயிலில் ஒரு ப்ராப்ளம் வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ரெண்டு பாசிட்டிவ் இன்டீஜர்ஸை கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஏ ஈக்குவல் டு 7ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம் அண்ட் பி அப்படின்றது வந்து 3ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ ஆஸ் த நேம் சேஸ் இப்போ நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா இல்லையா, ஸோ இப்போ டிவைட் பண்ண போகிறோம். ஸோ கிரேட்டர் நம்பர் உள்ளே எழுதுவோம், ஸ்மாலர் நம்பர் வெளியே எழுதுவோம். ஸோ இதுலேருந்து என்ன எழுதலாம், ஏ இஸ் கிரேட்டர் தேன் பி அப்படின்னு எழுதலாம். டிவைட் பண்ணால் 3 2s are 6. ஸோ சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஒரு ஆன்சர் 1, where 2 is quotient and 1 is remainder. ஸோ 7 என்ன இங்கே டிவைடன்ட்னு சொல்லுவோம், கரெக்டா? த்ரீ அப்போ என்னது டிவைசர். ஸோ டிவைசர் வந்து 3, அதாவது பி வந்து தான் டிவைசர். நெக்ஸ்ட்டு 7 வந்து டிவைடண்ட். ஸோ ஏ ஈக்குவல் டு 7. ஸோ ஏ என்னது டிவைடண்ட். ஸோ இப்போது இதை வச்சு நம்ம எப்படி தியரம் ப்ரூவ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிவைசர் இன்ட்டு கோஷன் ப்ளஸ் ரிமைண்டர் எழுதுகிறோம். எழுதி வர ஆன்சரும் டிவைடண்ட்டும் நம்மளுக்கு சேமாக இருந்தால் இந்த தியரம் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ 3 into 2 plus 1 வந்து 7 which is equal to 7. அது வந்து டிவைடண்ட், ஓகேங்களா? ஸோ ரெண்டு சைடுமே வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ LHS is equal to RHS. ஸோ பின்றது என்னது 3, 2 வந்து Q, R வந்து 1, அதாவது கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர். நெக்ஸ்ட் 7ன்றது என்னது டிவைடண்ட் A. ஸோ இப்போ இதை அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் கரெக்டாக. ஸோ A ஈக்குவல் டு BQ plus R, வேர் ஆரோட லிமிட் எப்படி இருக்கும்னா R is greater than or equal to 0 and lesser than B. ஸோ இந்த ஈக்குவேஷன் ஏற்ற மாதிரி எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா R is greater than or equal to 0 and lesser than 3. ஸோ ஆரோட பாசிபிலிட்டிஸ் எப்படிலாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ எதில் எண்ட் ஆகும், எது வரைக்கும் போகும் அதோட லிமிட்னு பார்த்தீங்கன்னா இஸ் லெஸ் தேன் 3ன்னு சொல்லியிருக்காங்க. லெஸ் தேன் 3னா அப்போ என்ன 2 வரைக்கும், கரெக்டுங்களா? அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 0, 1 அண்ட் 2. ஸோ இதுதான் வந்து லிமிட்ஸ் ஆஃப் ஆர். ஸோ நம்மளுக்கு வந்து
எய்தர் 0 வரலாம், இல்லை 1 வரலாம், இல்லை 2 வரலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இங்கே என்ன வந்திருக்குன்னா 1 வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் மோஸ்ட்டாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, 2 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்க்கு HCF கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அல்காரிதம் அப்படின்னா என்னென்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஒரு சம் சால்வ் பண்ணுறோன்னா அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் அல்காரிதம். ஸோ இங்கே யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, say a and b are two positive integers. ஸோ பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்னால் என்ன? ஸோ இன்டீஜர்ஸ்னால் போத் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் இருக்கு இல்லையா. ஸோ பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்னால் பாசிட்டிவ் சைன் வச்சு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி இன்ஃபினிட் வரைக்கும் போகிறது வந்து இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி இங்கே ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு 2 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு அதுக்கு வந்து டிவிஷன் லெம்மா வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம அப்ளை பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ அதுக்கு 2 யூனிக் இன்டீஜர்ஸ் வந்துச்சு இல்லையா, Q and R, அதாவது கோஷியன்ட் அண்ட் ரிமைண்டர் வந்துச்சு. அண்ட் அது எது சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு? யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. அதாவது A is equal to BQ plus R where R is greater than or equal to 0 and lesser than B. ஸோ இங்கே அல்காரிதமில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ இது வரைக்கும் லெம்மா. ஓகேங்களா? இப்போ நம்ம ரிமைண்டரை வந்து செக் பண்ண போகிறோம். என்ன ரிமைண்டர் வந்து ஈக்குவல் டு 0வான்னு செக் பண்ண போகிறோம். சப்போஸ் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் HCF எது வரும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஈக்குவேஷனில் இருக்க டிவைசர் தான் நம்மளோட HCFஆக இருக்கும். சப்போஸ் நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா அகெயின் நம்ம வந்து டிவிஷன் லெம்மா வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ எதுக்கு அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவைசர், அதாவது லாஸ்ட் ஸ்டெப்பில் இருக்கிற டிவைசர் தான் நம்மளுக்கு ஏவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி லாஸ்ட் ஸ்டெப்பில் இருக்கிற ரிமைண்டர் தான் நம்மளுக்கு வந்து பியாக இருக்கும். ஸோ இதுதான் 2 ரூல். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டா சம்ஸ் எல்லாம் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இப்போது சால்வ் பண்ண ப்ராப்ளம்ல வந்து பார்க்கலாம். ஸோ என்ன லாஸ்ட் ஸ்டெப் இருந்துச்சு, லெம்மா அப்ளை பண்ணிட்ட அப்புறம் 7 is equal to 3 into 2 plus 1. ஸோ இங்கே என்ன சொன்னால் ரிமைண்டரை செக் பண்ணணும். ஸோ ரிமைண்டர் 0வாக இருந்துச்சுன்னா HCF, அதாவது வந்து டிவைசர் தான் நம்மளோட HCFஆக இருக்கும். பட் இங்கே என்ன இருக்குது, நாட் ஈக்குவல் டு 0. அப்போ என்ன பண்ணுவோம், அகெயின் வந்து யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா அப்ளை பண்ணுவோம். வேர் A is the divisor and B is the remainder. ஸோ A ஈக்குவல் டு என்னங்க 3, B வந்து 1. ஸோ A and B ஓட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து டிவிஷன் பண்ணுவோமா, பண்ணி இதோட கோஷியன்ட் அண்ட் ரிமைண்டரை வந்து பிளேஸில் எழுதுவோம். ஸோ 1 3s are 3, பேலன்ஸ் 0. ஸோ கோஷியன்ட் அண்ட் ரிமைண்டர் அதோட பிளேஸில் எழுதுகிறோம். அண்ட் அகைன் ரிமைண்டர் ஈக்குவல் டு 0வான்னு செக் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல ரிமைண்டர் வந்து ஈக்குவல் டு 0ன்னு வந்திருக்கு. ஸோ அந்த ஈக்குவேஷனில் எது டிவைசரோ அதுதான் நம்மளோட HCF. ஸோ HCF ஈக்குவல் டு 1. ஸோ HCF ஆஃப் 7 and 3 is 1ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் என்ன ரூல்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்ளமில் நம்ம என்னெல்லாம் A and B வேல்யூவாக எடுக்கிறோமோ அது எல்லாத்துக்குமே HCF வந்து லாஸ்ட்டாக நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் வரும். ஸோ இங்கே வந்து 7 and 3க்கு மட்டும் 1 வந்து HCF கிடையாது. வேறஸ் நம்ம வந்து 3 and 1ஐயும் வந்து A and Bயை கன்சிடர் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ HCF ஆஃப் 3 and 1க்கும் என்னது HCF 1 தான். ஸோ ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் A and B இந்த ப்ராப்ளமில் யூஸ் பண்ண எல்லாத்துக்குமே வந்து HCF என்னவாக தான் இருக்கும், 1ஆக தான் இருக்கும். நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ சாப்டர் 1 ரியல் நம்பர்ஸ் எக்ஸசைஸ் 1.1ல ஃபஸ்ட்டு சம், யூஸ் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம். ஸோ யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் வந்து யூஸ் பண்ணி HCF வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ என்ன கண்டிஷன், R ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா டிவைசர், அதாவது B தான் நம்மளோட HCFஆக இருக்கும். divisor equal to B equal to HCF. Suppose R is not equal to 0 இருந்துச்சுன்னா again நம்ம division lemma apply பண்ணுறோம். ஸோ அதோட A and B values எது எடுப்போம், A வந்து last stepல இருக்க divisor
அண்ட் பி வந்து லாஸ்ட் ஸ்டெப்பில் இருக்கிற ரிமைண்டரை வந்து எடுப்போம். where a equal to divisor and b equal to remainder. So question number 1 போறோம். 135 and 225க்கு HCF கண்டுபிடிக்க போறோம். So இதில் greater எது lesser எதுன்னு எழுத போறோம். So 225 is greater than 135. So என்ன ruler A must be greater than B. So A ஓட value என்ன இங்க போ 225, B ஓட value 135. So எந்த equationல solve பண்ண போறோம்? A equal to B into Q plus R. So by division lemma A equal to BQ plus R என்ற equation வச்சு solve பண்ண போறோம். A ஓட வேல்யூல A போடுறோம், B ஓட வேல்யூல 135 போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் 225 135 ஆல டிவைட் பண்ணுவோம். So 135 into 1 135 balance 90. So 1ன்றது என்ன இங்க quotient, 90 remainder. So A வேல்யூல 225, B 135, Q வந்து 1, R ஓட வேல்யூ என்ன 19 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதை எழுதிட்டு ரிமைண்டர் ஈக்குவல் டு 0 செக் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 90 இருக்குது. ஸோ 90 இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ நாட் ஈக்குவல் டு 0னா என்ன பண்ணணும்? அகெயின் டிவிஷன் லெம்மா யூஸ் பண்ணுறோம். வேர் A இஸ் டிவைசர் அண்ட் B இஸ் ரிமைண்டர். ஸோ இங்கே எது A வரும்? 135 தான் நம்மளோட டிவைசர். ஸோ A வந்து இப்போ 135 இருக்கும், ரிமைண்டர் வந்து 90. ஸோ B ஈக்குவல் டு 90. ஸோ அகைன் இந்த ஈக்குவேஷனில் A அண்ட் B வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஒன்ஸ் அகைன் நம்ம டிவிஷன் பண்ணுறோம். ஸோ எதுக்கும் 135க்கும் 90க்கும். ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா 90 1s are 90, பேலன்ஸ் 45. ஸோ அகைன் கோஷியன்ட் வந்து 1, ரிமைண்டர் 45. ஸோ கோஷியன்ட் அண்ட் ரிமைண்டர் பிளேஸில் அதோட வேல்யூஸை எழுதிட்டு நம்ம ரிமைண்டர் வந்து செக் பண்ணுறோம். இங்கே என்ன இருக்குது? 45. ஸோ 45 இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அகைன் A வந்து 90, B வந்து 45 ஆகுது. ஸோ அகைன் A அண்ட் B வேல்யூஸ் பிளேஸ் பண்ணி டிவைட் பண்ணுறோம். ஸோ நார்மலாக தெரியும்ல 45 into 2s are 90. ஸோ இதை செக் பண்ணிக்கிறோம். அகைன் டிவிஷன் போட்டு 45 90. ஸோ 45 into 2 90, பேலன்ஸ் 0. ஸோ 2 கோஷியன்ட் அண்ட் ரிமைண்டர் வந்து என்னது நம்மளுக்கு 0. ஸோ இங்கே வந்து ரிமைண்டர் செக் பண்ணோன்னா R is equal to 0ன்னு வந்துச்சு. சப்போஸ் R equal to 0ன்னு வந்தால் என்ன இது? டிவைசர் equal to B which is equal to HCF. ஸோ இந்த சம்மோட HCF என்ன நம்மளுக்கு? 45. ஸோ ரிமைண்டர் 0ன்னு எடுத்து எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு டிவைசர் வந்து 45ன்னு எழுதிட்டு the HCF of 135 and 225 is 45. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி HCF of 135 and 225 மட்டும் இது வந்து HCF-ஆக இருக்காது. ஸோ இந்த ப்ராப்ளமில் எதெல்லாம் நம்ம A and B-யை கன்சிடர் பண்ணியிருக்கோமோ எல்லாத்தோட HCF-உம் என்னவாக இருக்கும்னா 45ஆக இருக்கும். ஸோ என்னென்னலாம் எடுத்து எழுதுகிறோம்? ஸோ HCF of 135, 225 equal to வேறு என்ன? நெக்ஸ்ட்டு A and B-யை எதை கன்சிடர் பண்ணியிருக்கோம்? 135 and 90-யை கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ ஈக்குவல் டு HCF of 135, 90. Next A and B எது கன்சிடர் பண்ணியிருக்கோம்? 90 and 45. So equal to HCF of 90, 45. So எல்லாத்தோட HCF என்னது நம்மளுக்கு? 45. Next question பார்க்கலாம். So இங்கே வந்து 196 and 38,220. ஸோ இது ரெண்டுத்துக்கும் HCF வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ கிரேட்டர் எது ஸ்மாலர் எதுன்னு எழுதிட்டு நம்ம A and B வந்து சூஸ் பண்ணுறோம். A வந்து 38,220 அண்ட் 196 வந்து B. ஸோ பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம். ஸோ எல்லா ப்ராப்ளம்லேயும் வந்து நம்மளுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் வந்துட்டு தான் HCF கண்டுபிடிக்கணும்னு இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கூட நம்மளுக்கு வந்து HCF வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூவில் ப்ளேஸ் பண்ணிட்டோம், பியோட வேல்யூ ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அகைன் என்ன பண்ணுவோம்? இங்கே டிவிஷன் பண்ணுவோம். ஸோ இங்கே டைரெக்டாக பார்த்தீங்கன்னா 196 இன்ட்டு 195 வந்து நம்மளுக்கு டைரக்ட் ஆன்சர் வருது. ஸோ சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 0.
ஸோ கோஷன்ட்டோட பிளேஸில் எழுத போகிறோம் அண்ட் ரிமைண்டரோட பிளேஸில் எழுத போகிறோம். ஸோ கோஷன்ட் 195 எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு ரிமைண்டர் வந்து 0 எழுதியிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், ரிமைண்டர் ஈக்குவல் டு 0 செக் பண்ணுறோம். எஸ் இட் இஸ். ஸோ என்ன இருக்கும், டிவைசர் தான் நம்மளோட ஹெச்எஃபாக இருக்கும். ஸோ எடுத்து எழுதிக்கிறோம். ரிமைண்டர் ஈக்குவல் டு 0, டிவைசர் ஈக்குவல் டு 196ன்னு எடுத்து எழுதிட்டோம். ஸோ லாஸ்ட்டாக என்ன எழுதணும், ஹெச்எஃப் ஆஃப் 196 and 38,220 is 196. Third subdivision, 867 and 255. ஸோ greater and smaller எழுதுகிறோம். எழுதிட்டு A and B அதில் வந்து ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ A வந்து 867, B வந்து 255. ஸோ by division, Euclid's division lemma, A equal to PQ plus R. ஸோ A and B வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு டிவிஷன் பண்ணுறோம். ஸோ 255 into 3s என்ன வருதுன்னா 765. சப்ராக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு 102 வந்து வருது. ஸோ கோஷன்ட் ரிமைண்டர் எடுத்து எழுதுகிறோம். எழுதிட்டு என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, ரிமைண்டர் வந்து 0வா இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம். ஸோ இங்கே 102 இருக்குது, which is not equal to 0. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, அகைன் டிவிஷன் லெம்மா யூஸ் பண்ணுறோம். வேறு A equal to 255, B equal to 102. ஸோ ஏவோட வேல்யூ பிளேஸ் பண்ணுறோம், பியோட வேல்யூ எழுதுகிறோம். எழுதிட்டு அகைன் என்ன பண்ணுறோம், டிவிஷன் எழுதுகிறோம். ஸோ 102 into 2, 204 வந்து வருது. ஸோ சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு 51. ஸோ Q கோஷியன்ட் equal to 2 and R வந்து 51. ஸோ பிளேஸ் பண்ணுறோம். அகைன் ரிமைண்டர் செக் பண்ணுறோம். ஸோ 51 is not equal to 0. ஸோ அகைன் டிவிஷன் லெம்மா அப்ளை பண்ணுறோம். A equal to 102, B equal to 51. ஸோ அப்ளை பண்ணி இங்கே டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு என்ன வருது, ஸோ 51 into 2, 102. ஸோ பேலன்ஸ் என்ன நம்மளுக்கு 0 வருது. ஸோ ரிமைண்டர் வந்து 0. ஸோ Q equal to 2 and R equal to 0. ஸோ Qவோட வேல்யூ பிளேஸ் பண்ணுறோம், ஆரோட வேல்யூ எழுதுகிறோம். எழுதிட்டு செக் பண்ணுறோம். ரிமைண்டர் ஈக்குவல் டு 0 சொல்லிட்டு எஸ் இட் இஸ். ஸோ அப்போ என்னது, டிவைசர் தான் நம்மளோட HCF. ஸோ டிவைசர் என்னது 51. ஸோ HCF of 867 and 255 is 51. ஸோ நாட் ஒன்லி 867 and 255 மட்டும் 51 வந்து HCF கிடையாது. ஸோ இந்த ப்ராப்ளமில் எதெல்லாம் நம்ம A and B எடுத்திருக்கோமோ எல்லாத்துக்குமே HCF என்னது 51. ஸோ லாஸ்ட்டாக என்ன எழுதுறோம்னா HCF ஆஃப் 867, 255 and next A and B எதை கன்சிடர் பண்ணியிருக்கோம், 255, 102, next 102, 51. So equal to HCF of 102 and 51 equal to என்ன answer 51. So just ரெண்டு கண்டிஷன் இருக்கும் நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் R equal to 0, இன்னொன்று R is not equal to 0. ஸோ இது ரெண்டு ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். Thank you.